கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரஜபுடைய மாதம் அவர்களை அடைந்துவிட்டால், நெருங்கிவிட்டால் அதிகமாக இந்த துவாவை ஓதுவார்கள் என்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்று துவங்கக்கூடிய இந்த துவாவை நாம் தொடர்ந்து ஓதியும் வருகிறோம். அதனுடைய சிறப்பை பற்றி நாம் நிறைய பேசியும் வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை செய்ததிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்று சொன்னால், இந்த மாதங்களில் செய்ய வேண்டிய நல்லமல்களில் மிக முக்கியமானது துஆ கேட்குதல் என்பது. துஆ என்பது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மாறாக ஒரு மனிதன் தேவையோடு இருந்தாலும், தேவை இல்லாமல் இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவையை கேட்குதல் என்பதையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இபாதத், வணக்க வழிபாடு என்று நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், துஆவின் முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் உணர்ந்தாக வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களின் வரலாறுகளை பேசுகிற பொழுதெல்லாம் இந்த நபிமார்கள் இப்படியெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு மறைமுகமாக சொல்லுவான். அதாவது இந்த நபி இந்த துஆவை ஓதியிருக்கிறார், இந்த நபி இந்த துஆவை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் இதே துஆவை என்னிடத்தில் கேளுங்கள் என்பது மறைமுகமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் இதை துஆவாக என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு நேரடியாகவே சொல்லித் தருகிறான். பெற்றோர்களை பற்றி பேசுகிற பொழுது ஒரு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் சிறுவனாக இருக்கிற பொழுது எப்படி என்னுடைய பெற்றோர்கள் என்னிடத்தில் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொண்டார்களோ, அதே போல நீ என்னுடைய பெற்றோர்களிடத்தில் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வாயாக என்று நீங்கள் உங்களின் பெற்றோருக்காக என்னிடத்தில் இந்த துஆவை கேளுங்கள்னு சொல்றோம். அப்படியாக ஒரு நிறைய துஆக்களை நம்மை கேட்க சொல்லி இருக்கிறது. துஆ கேட்குதல் கூட ஒரு பெரும் இபாதத் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இங்கே நினைவூட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி பேசுகிற பொழுது ஒரு சில மக்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள் என்று சொல்லுவான். மக்கள் இரண்டு விதமாக ஹஜ்ஜினுடைய தேவையை முடிக்கிற பொழுது இருப்பார்கள். ஒரு சில மக்கள் இருப்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், யா அல்லாஹ், எனக்கு துன்யாவை தருவாயாக, உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று ஹஜ்ஜுடைய காரியத்தை முடித்ததற்கு பின்னால் ஒரு சில மக்கள் உலகத்தை பற்றி மட்டும் கேட்பார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையிலிருந்து எந்த விதமான பங்கும் இருக்காது. இன்னும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், வமீஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ், உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையிலேயும் நலவை தருவாயாக, வகீனா அஸாபன்னார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று ஒரு சில மக்கள் துஆ செய்வார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதை போல் நீங்களும் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு செய்தியை சொல்லித் தருகிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாளராக, ஹாதிமாக அவர்களோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் சொல்லுகிற பொழுது, ரசூலுல்லாஹ், நீங்கள் பார்த்த வகையில் கேட்ட அதிகமான துஆ என்ன என்று கேட்கிற பொழுது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்கிற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாய் கேட்டிருக்கிறார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழியும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். எனவே மக்களுக்கு மத்தியில் நாம் நம்முடைய தேவையை கேட்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், ஒரு முறை கிடைக்கலாம், 2 முறை கிடைக்கலாம். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் ஒரே மனிதரிடத்தில் சென்று நம்முடைய தேவைக்காக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்தின் தேவைக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களிடத்தில் கேட்டால் முஹப்பத் குறைந்துவிடும், மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்னுடைய தேவைக்காக வேண்டி நாம் கேட்கவில்லை, சமூகத்தின் தேவைக்காக கேட்கிறேன், பள்ளியின் தேவைக்காக கேட்கிறேன் என்று கேட்க ஆரம்பித்தால், நாளை நம்மை பார்க்கிற பொழுது இவர் நம்மிடத்தில் வந்தால் எதையாவது கேட்பார், நாம் எதையாவது கொடுக்க வேண்டி இருக்கும் என்று மக்கள் நம்மை புறக்கணிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பொறுத்தவரை இறைவனிடத்தில் நாம் நம்முடைய தேவையை அதிகமாக மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுதுதான்
நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதர்களுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை இறைவன் அடியார்களின் விஷயத்தில் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அதிகமாய் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆவை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த அளவிற்கு அதிகமாக அவன் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறான் என்பது பொருள். துஆவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஒரு நபிமொழியை நாம் மறக்காமல் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லுவாங்க, யார் ஒருவருக்கு துஆ கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர் நிச்சயம் அந்த துஆவிற்கு எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுவார். லம் யஹ்ருமில் இஜாபா, அந்த துஆவிற்கு நான் பதில் என்பது அவருக்கு கிடைக்காமல் போகாது. துன்யாவில் கிடைக்கும் அல்லது மறுமையில் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளை மறுமையில மீசான் தராசில் மனிதர்களுடைய நன்மையையும் தீமையையும் எடை போடுகிற பொழுது அடியார்களுடைய அந்த மீசான் தராசில ஒரு சில நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அப்பொழுது இது மாதிரியான நன்மைகளை எல்லாம் நாம் துன்யாவில் செய்யவில்லையே என்று அந்த அடியார் கேட்கிற பொழுது அவனுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, துன்யாவில் வாழுகிற பொழுது நீங்கள் அதிகமான துஆவை செய்திருந்தீர்கள். ஒரு சில துஆவுக்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான், ஒரு சில துஆக்கள் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே அல்லாஹ் அதற்கு பகரமாக இப்பொழுது மறுமையில் அதற்கான நன்மையை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது மக்கள் என்ன சொல்வார்கள் அந்த நேரத்தில் என்று சொன்னால், என்னுடைய எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருந்தால் இப்பொழுது மறுமையில் நான் நிறைய நன்மைகளை சம்பாதித்திருப்பேனே என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் ஏந்திய அந்த கரங்களில் நாம் கேட்ட அந்த துஆக்கள் இருக்கக்கூடிய பலனை துன்யாவில் இல்லாவிட்டாலும் மறுமையில் அதற்கான பலனை நிச்சயம் தருவான் என்பதை இந்த வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்திலும் சரி அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் சரி நாம் அதிகமாக செய்ய வேண்டிய நல்லமல்களில் மிக முக்கியமானது தொழுகையை போல், நோன்பை போல், இன்னபிற இபாதத்துகளை போல் துஆவும் அதிகமாய் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நினைவில் கூர்ந்து தொழுகையினுடைய நேரத்திலும் தொழுகை அல்லாத நேரங்களிலும் துஆவின் பக்கம் நாம் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் பரிபூர்ணமாய் கபூல் செய்து ஈருலகத்திலேயும் அதற்கான நற்பலனை நிரப்பமாய் தந்த நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.